அனைவருக்கும் வணக்கம். நான் படித்ததில் பிடித்தது நெப்போலியன் ஹில்ஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உங்கள் மனநிலை முக்கியமான இடத்தை வகிக்கிறது. உங்கள் சிந்தனைகளை மாற்றினால் உங்கள் செயல்களும் மாறும். இதோ தினசரி வெற்றிக்காக உங்கள் மனநிலையில் செய்ய வேண்டிய 5 முக்கிய மாற்றங்கள். 1. தோல்வியை ஒரு பாடமாக பார்க்கவும். தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றிக்கான படிக்கல். வெற்றியாளர்கள் அனைவரும் தோல்வியை ஒரு பெரிய பாடமாக கருதுகிறார்கள். ஒவ்வொரு தோல்வியும் நீங்கள் எந்த வழியில் செல்லக்கூடாது என்பதை காட்டும் ஒரு அனுபவமாக இருக்கும். உதாரணமாக எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜேக் மா போன்ற தொழிலதிபர்கள் அனைவருமே பல தடைகளை சந்தித்துதான் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எப்படி நம்மை மாற்றுவது? தோல்வியை நேர்மறையாக பாருங்கள். இந்த தோல்வியில் இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்கள். மீண்டும் முயற்சிக்க மனப்போக்கை வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்மறையான சிந்தனைகளை விடுங்கள். நீங்கள் நினைப்பது போலவே உங்கள் வாழ்க்கை அமையும். நேர்மறையான சிந்தனைகள் உங்கள் உழைப்பிற்கும் முடிவுகளுக்கும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் உற்சாகத்தையும் செயல்பாட்டையும் பாதிக்கும். அதை எப்படி மாற்றுவது? தினமும் நேர்மறை உறுதிமொழிகளை அஃபர்மேஷன் சொல்லுங்கள். எடுத்துக்காட்டாக, நான் வெற்றி பெறுவேன். உங்களை ஊக்குவிக்கும் புத்தகங்கள், வீடியோக்களை தினந்தோறும் பாருங்கள். எதிர்மறை சூழ்நிலையிலிருந்து அதை மாற்றிக்கொள்ள வழிகளை தேடுங்கள். 3. சாதனையாளர்களைப் போல சிந்தியுங்கள். வெற்றியாளர்கள் பிரச்சனைகளை நினைப்பதில்லை, தீர்வுகளை உருவாக்கவே நினைக்கிறார்கள். உங்கள் சிந்தனை முறையை வெற்றியாளர்களைப் போல மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு சாதாரண மனிதர் ஒரு பிரச்சனையை பார்த்தால் அது அவரை நின்றுவிட செய்யலாம். ஆனால் ஒரு வெற்றியாளர் அதற்கான தீர்வை உருவாக்குவார். அதை எப்படி நாம் மாற்றுவது? பிரச்சனைகள் வரும்போதும் அதற்கான தீர்வுகளை தேடுங்கள். உங்கள் எண்ணங்களை எப்போதும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாற்றுங்கள். நான் இதை எவ்வாறு சாதிக்க முடியும் என கேளுங்கள். 4. தள்ளி போடுவதை நிறுத்துங்கள். தொடங்குவதே வெற்றிக்கான முதல் படி. மிகவும் திறமையானவர்களே தள்ளி போடும் பழக்கத்தால் வெற்றியை அடைய முடியாமல் போகிறார்கள். எந்த ஒரு செயலையும் உடனடியாக தொடங்குங்கள். சிறிய படிகள் எடுத்து வைத்தால் கூட அது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். அதை எப்படி நாம் மாற்றுவது? 5 நொடிகள் விதி. ஒரு காரியத்தை தள்ளி போடாமல் 5 நொடிக்குள் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து அதை பூர்த்தி செய்யுங்கள். முக்கிய செயல்களை முதலில் முடிக்க ஒரு திட்டம் அமைத்துவிடுங்கள். 5. தொடர்ந்து வளர்ச்சி அடையுங்கள். வெற்றியாளர்கள் ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அறிவு மற்றும் திறமையை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ளுங்கள். உலகில் முன்னேற தொடர்ந்து கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அதை எப்படி நாம் மாற்றுவது? தினசரி குறைந்தது 30 நிமிடங்கள் புத்தகம் வாசிக்கவும். திறமைகளை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தினந்தோறும் படிப்பதன் மூலமாக பல்வேறு தகவல்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. புதிய புதிய தேடல்கள் மூலம் நம்முடைய அறிவும் விசாலம் அடைகிறது, சிந்தனையும் சீர்பெறுகிறது. அதனால் ஆக்கப்பூர்வமான வெற்றிகளும் கிடைக்கிறது. முடிவாக, நம்முடைய மனநிலையை மாற்றினால் நம்மால் வாழ்க்கையை மாற்ற முடியும். வெற்றியாளர்களின் மனப்போக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பயணம் வெற்றியாகும். வாழ்க வளத்துடன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.